அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய நடான்ஸ் அணு உலைகள் மீதான தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஈரான் நேற்றைய தினத்திலேயே தெரிவித்திருந்தார்கள். அந்த பதிலடி இஸ்ரேல் முழுவதையும் அதிர வைக்கும் வகையில் மிக பயங்கரமாக இருந்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக டிமோனா அணுமின் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதும் இஸ்ரேலியர்களுடைய மரண ஓலம் எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அராத் நகரில் ஈரான் நடத்திய தாக்குதலும் இஸ்ரேலியர்களை மிகப்பெரிய அச்சத்துக்குள் ஆழ்த்தி இருக்கின்றது. இத்தாலி மிக கடுமையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் முழுவதும் சடலங்களை ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்ல முடியாமல் லாரிகளை பயன்படுத்தி கொண்டு செல்லும் அளவுக்கு நேற்றைய ஈரானிய தாக்குதல் மிக கடுமையாக இருந்துள்ளது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் எதிரான தாக்குதல்களை தாங்கள் தீவிரப்படுத்தப் போவதாகவும், குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறந்து விடாவிட்டால் அல்லது கப்பல் போக்குவரத்திற்கு கப்பல்களை செல்வதற்கு அனுமதிக்காவிட்டால் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், உட்கட்டுமானங்கள் அனைத்தையும் தாக்கி அளிக்கப் போவதாக நேற்றைய தினம் ஒரு மிரட்டல் அல்லது ஒரு காலக்கெடு ட்ரம்ப் விதித்திருந்தார். இப்போது ட்ரம்பினுடைய காலக்கெடு மிரட்டலுக்கு யாரும் அஞ்சுவதில்லை, அதிலும் ஈரான் அஞ்சப்போவதில்லை. ஏனெனில் அவர் ஒரு கோமாளியைப் போல தினம் ஒரு தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அவருடைய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரானும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். எங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், உட்கட்டுமானங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க, இஸ்ரேலிய அவர்களுடைய நட்பு நாடுகளின் உடைய அத்தனை உட்கட்டுமானங்களையும் துடைத்தெறிந்து விடுவோம் என்பதை மிக தெளிவாக ஈரான் தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதே போன்றுதான் ஈரானினுடைய எரிவாயு வயல்கள் தாக்கப்பட்ட போது கத்தாரினுடைய மிகப்பெரிய எரிவாயு வயல்களை ஈரான் தாக்கி அளித்தார்கள். அதனுடைய பாதிப்பில் இருந்து கத்தார் மீண்டு வருவதற்கு 5 வருடங்கள் செல்லும் என கூறுகின்றார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருக்கக்கூடிய அரபு உலக நாடுகளின் அத்தனை கட்டமைப்புகளையும் துவம்சம் செய்து விடுவோம் என ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். ஈரான் சொல்வது மட்டுமல்ல, பல இடங்களில் இதே போன்ற தாக்குதல்களை செய்து காட்டியிருப்பதால் ஒருவேளை ஈரானின் மின்சார நிலையங்கள் மீது அமெரிக்கா கை வைத்தால் ஒட்டுமொத்த அரபுலகமும் இருளில் மூழ்கடிக்கப்படும் என்பதுதான் தற்போதுள்ள நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் எல்லா தாக்குதலுக்கும் அதையொத்த பதிலடி தாக்குதலை ஈரான் கொடுத்து வருகின்றார்கள். கண்ணுக்கு கண் என்பதை போல, நீ உட்கட்டுமானங்களை தாக்குகிறாயா, நானும் உட்கட்டுமானங்களை தாக்குவேன். என்னுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்குகின்றாயா, ஹைஃபாவில் இருக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் உட்பட எந்த மண்ணிலிருந்து எங்களை தாக்குவதற்காக நீங்கள் புறப்பட்டு வருகின்றீர்களோ அந்த மத்திய கிழக்கு நாடுகளின் அத்தனை நிலைகளையும் நாங்கள் தாக்குவோம். நீங்கள் தானே அமரனுக்கு விமானப்படை தளத்தை கொடுக்கின்றாய், கடற்படை தளத்தை கொடுக்கின்றாய், உன்னுடைய நாட்டில் தளம் அமைத்து கொடுக்கின்றாய், அங்கிருந்து நீ என்னை தாக்குகின்றாயா, அத்தனை உனக்கு எவனெல்லாம் இடங்கொடுத்தான உன்னுடைய விமானங்களை நிறுத்துவதற்கு, கப்பல்களை நிறுத்துவதற்கு, உன்னுடைய துருப்புக்களை தன்னுடைய மண்ணில் அனுமதித்தார்களோ அத்தனை நாடும் ஏண்டா அமெரிக்க படைகளை எங்கள் மண்ணில் வைத்திருந்தோம் என்று நினைக்கும் அளவுக்கு அடிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தான் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை மிக மோசமான பேரழிவை அரபுலகத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ட்ரம்ப் வாரான முட்டாள்தனமான விடயங்களை செய்துவிட்டால் தங்களின் நிலை என்ன என மத்திய கிழக்கு நாடுகள் நடுங்கி போயிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் குறித்து ஜனநாயக கட்சியினுடைய ஒரு செனட்டர், சட்டமன்ற உறுப்பினர் மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதும் அமெரிக்க ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில், குறிப்பாக அந்த நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டினுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை, உட்கட்டமைப்புகளை, மக்களுக்கு மின் விநியோகிக்கக்கூடிய பகுதிகளை, நீர் வளங்கள் படும் பகுதிகளை தாக்கி அழிப்பேன் என்று கூறுகின்றார். இது ஒவ்வொரு அமெரிக்கர்களும் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயம். இப்படியான முட்டாள்தனமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோமா? இத்தகைய போர்வரை கொன்ற பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்களை அளிப்பேன் என்று
பகிரங்கமாக மிரட்டக்கூடிய ஒரு தற்குறித்தனமான தலைமையைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். நான் சொல்லவில்லை. அமெரிக்காவின் அரிசோனாவை சேர்ந்த ஜனநாயக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜாஸ்மின் அன்சாரி அவர்கள் வெள்ளை மாளிகையை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார். உலகம் முழுவதும் இன்று அமெரிக்காவை பார்த்து பரிகாசம் செய்கின்றார்கள். உலக மக்கள் அனைவரும் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கையால் பேரழிவை சந்தித்திருப்பதால் அமெரிக்கா உலகில் வெறுக்கப்படும் நாடாக மாறி இருக்கின்றது என அமெரிக்கா அரிசோனா மாநிலத்தின் ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜாஸ்மின் அன்சாரி ஒரு தெளிவான விடயத்தை குறிப்பிடுகின்றார். மின் உற்பத்தி நிலையங்களை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என்று ஒரு நாட்டை பார்த்து கூறுவதை அமெரிக்கர்கள் அமைதியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்களா? அதனுடைய விளைவுகளை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை அவர்களிடமிருந்தும் விடப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவுக்குள்ளும் ட்ரம்பினுடைய நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் எவ்வாறு இந்த இரண்டு நாட்டு தங்களுடைய சுயநல அரசியலுக்காக இந்த நாடுகளையும் மக்களையும் ஒட்டுமொத்த உலகையும் சீரழிவுக்கு உட்படுத்துகின்றார்கள் என்பதை அந்த நாடுகளும் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏனெனில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக அமெரிக்காவின் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினுடைய தலைவர் பதவி விலகி இருந்தார். அவர் பல கருத்துக்களை இந்த யுத்தம் குறித்து நிதர்சனமான உண்மைகளை தெரிவித்து வருகின்றார். ஏனெனில் அவர் உளவுத்துறை அனைத்துடனும் நெருங்கி தொடர்பு கட்ட ஒரு நபராக இருப்பதால் அனைத்து இதற்கு முன் எவ்வாறான விடயங்கள் நடந்தது, எவ்வாறு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரை ஆரம்பித்தார்கள், எவ்வாறு இந்த கதைகள் கட்டப்பட்டன, எவ்வாறு பொய்கள் கூறப்பட்டன, உளவுத்துறை தகவல்களுக்கு முரணாக எவ்வாறு நெதன்யாகுவும் ட்ரம்பும் இந்த போரை தங்கள் சுயலாபத்திற்காக ஆரம்பித்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். அது தொடர்பான விடயங்களை அடுத்து ஒரு காணொலியில் நாங்கள் விரிவாக பேசுவோம். இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்சப்போவதில்லை என்பதை ஈரான் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். அதிலும் இன்னும் ஒரு விடயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவனுடைய கூட்டாளி பாதுகாப்பு செயலாளர் கெட்ராத்தும் மிரட்டக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அங்கு இஸ்ரேலை தங்களுடைய கொத்து குண்டுகளாலும் சக்தி மிக்க ஏவுகணைகளிலும் ஈரான் துளைத்தெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே மேலதிகமான ஒரு விடயம். நேற்றைய தினம் ஈரானினுடைய நடான்ஸ் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு கூட்டு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த தாக்குதலில் அணுக்கசிவு எதுவும் ஏற்படவில்லை, எந்த பாதிப்புகளும் இல்லை என்ற செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் இதற்கு உடனடியாக பதிலடி கொடுப்போம் என கூறிய ஈரான் சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேலினுடைய டிமோனா அணு உலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி மீது ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே அதிக பாதுகாப்பு வலயம் கொண்ட பகுதி, இஸ்ரேலினுடைய அயன்டோம்கள், அமெரிக்காவுடைய தேர்ட் வான் பாதுகாப்புகள் என்பனையெல்லாம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டும் அவை எல்லாம் எந்த விதமான ஒரு தடுப்புகளையும் மேற்கொள்ள முடியாதவாறு டிமோனா பகுதியில் மிகப்பெரிய ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன. டிமோனா அணுமின் நிலையம் தாக்கப்பட்டு விட்டது. அணுக்கசிவு ஏற்பட்டு விடுமா? இஸ்ரேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றம். ஏனெனில் அணுக்கசிவு ஏற்பட்டால் மிக மோசமான பாதிப்பை அங்கு இருக்கும் மக்கள் சந்திப்பார்கள். என்ன நடைபெறப் போகின்றது என்று அவர்கள் சிந்திப்பதற்குள் டிமோனா அணுமின் நிலைக்கு மிக அருகாமையில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. டிமோனா அணுமின் நிலையத்தை அவர்கள் தாக்கவில்லை என்ற செய்தி பின்னர் வெளிப்படுத்தப்பட்டது. ஏனெனில் இதை தாக்க முடியும் என்பதை நாங்கள் காண்பித்திருக்கின்றோமே தவிர அணுமின் நிலையத்தை தாக்கும், அணு உலையை தாக்கும் எண்ணம் கிடையாது என்றும், ஒருவேளை மீண்டும் எங்களுடைய அணுசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு மின் நிலையம் மீதும் டிமோனா அணுசக்தி ஆஸ்திரேலிய நிலைகள் மீதும் துல்லிய தாக்குதல் நடத்துவோம் என்பதையும் IRGC தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் ஈரான் நீங்கள் முதலில் ஆரம்பித்தால் நாங்கள் முடித்து வைப்போம், நாங்களாக இந்த அணுசக்தி நிலையங்களையோ உட்கட்டுமானங்களையோ தாக்கும் எண்ணம் நமக்கு கிடையாது. ஆனால் எங்களுடைய ஒரு அணுசக்தி நிலையை தாக்கினால் உங்களுடைய அத்தனை நிலைகளையும் தகர்த்தறிவோம் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். டிமோனா அணுமின் நிலைய தாக்குதல், அணு உலை சேதப்படுத்தப்படவில்லை, கதிரியக்கம் இல்லை என்று இஸ்ரேலியர்கள் சற்று நிம்மதி பெறும் மூச்சு விட்டு அந்த மூச்சு அடங்குவதற்குள் சில நிமிட நேரங்களுக்குள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அராட் என்ற பகுதியில், அரத் நகரில் மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பல கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்து சுக்குநூறாக்கி இருக்கின்றன. ஏறக்குறைய 30 முதல் 45 கட்டிடங்கள் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள். அயன்டோமும் பாதுகாப்பு அளிக்கவில்லை, தாட்டும் பாதுகாப்பு அளிக்கவில்லை. இந்த பாதிப்புகளால் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் அரசை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றது என்ற விடயங்கள் தற்போது
இஸ்ரேலுக்குள் இருந்தே மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்து வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேலிய மருத்துவமனைகள் திணறிக் கொண்டிருக்கின்றன. அதிக அளவில் காயமடைந்தவர்கள் மருத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் இந்த வீடியோ பதிவை பார்த்தால் தெரியும். பொதுவாக அங்கு இறப்புகள் நடைபெறும் போது ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலம் இறந்தவர்கள் வேறு பகுதிகளுக்கு அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். தற்போது ஒரு வீடியோ பதிவொன்று அராத் நகரிலிருந்து வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் தங்கள் சமூக வலைத்தளங்களில் இதை பதிவேற்றி இருக்கின்றார்கள். குளிரூட்டப்பட்ட வாகனங்கள், அதாவது ஒரு கண்டெய்னர் போன்ற குளிரூட்டப்பட்ட லாரிகளில் அந்த சடலங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு அராத் பகுதியிலிருந்து வெளியே கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஏனெனில் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் எப்போதும் உடலங்கள் எடுத்துச் செல்லப்படும் சூழ்நிலையில் மிகப்பெரிய கண்டெய்னர் லாரிகள் கொண்டு வரப்பட்டு அவசரமாக அந்த உடலங்கள் அராத் நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. அதிலும் இன்னொரு சம்பவம், இந்த அராத் நகரில் ஈரான் ஏவுகணைகள் தாக்கி மிகப்பெரிய சேதம், மிகப்பெரிய உயிரிழப்புகள், பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனை அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பென்கவிர் என்ற இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர், பாலஸ்தீன செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு தெரியும், பாலஸ்தீனர்களுக்கு ஒரு குடிதண்ணீர் கூட கிடைக்கக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் அங்கு பாலஸ்தீன மக்களை பட்டினி போட்டு படுகொலை செய்ய வேண்டும் என்று கூறியவன் உடனே அந்த மருத்துவமனைக்கு நுழைந்து, இந்த போர் என்பது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், நாங்கள் இதை மிக கடுமையாக பதிலளிக்கப் போகின்றோம், இந்த தாக்குதல்களை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், இதுவெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ற ரீதியில் பேசிக்கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள், அங்கு அவர்களுடைய உறவினர்கள் இறந்து கிடக்கின்றார்கள், பல உறவினர்கள் ரத்தம் தோய்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றார்கள், அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் இது ஒரு வரப்பிரசாதம், நாங்கள் இதை பயன்படுத்தி ஈரானை தாக்குவோம் என்று கூறியதும் அங்கிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துவிட்டது. பெண்கவரை நோக்கி, நீ ஒரு யூத நாசி, உன்னுடைய நடவடிக்கைகள் தான் இத்தனை அழிவுகளுக்கும் காரணம், எல்லா அழிவுகளுக்கும் நீதாண்டா காரணம் என்று ஒரு பெண், இளம் பெண் அந்த பெண்கவரை நோக்கி தைரியமாக பேசுகின்றார். அங்கு பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் ஏனையவர்கள் அவர்களை தடுக்க முற்பட்ட போதும் அந்த பெண் உறுதியாக சொன்னார், அனைத்துக்கு நீதான் காரணம், உன்னுடைய நடவடிக்கைகள் தான் காரணம், நீ ஒரு நாசி, நீ இந்த இஸ்ரேலுக்கே ஒரு அழிவு சக்தி என்று மிக கடுமையாக அந்த பெண் பேசும்பொழுது அருகில் இருந்தவர்களும் பெண்கவருக்கு எதிராக குரல் கொடுக்க அவன் அவசரமாக பாதுகாப்பு படைகளின் துணையுடன் வெளியேறி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலிய மக்களும் ஈரானின் தொடர் தாக்குதலால் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். ஒரு சில நெதன்யாகு போன்ற சுயநலம் பிடித்தவர்களினுடைய அரசியலுக்காக நடைபெறும் இந்த யுத்தத்தை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். பெண்கள் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளமை இதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்று ஐநா சபையில் இஸ்ரேல் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதான ஒரு குற்றச்சாட்டை மேற்கொண்டிருப்பதுடன் ஐநாவின் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்திற்கு இஸ்ரேல் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு விடயத்தை நன்றாக பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஈரான் போர்க்குற்றம் இழைப்பதாகவும் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி எங்களை தாக்குவதாகவும் இஸ்ரேல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்துக்கு அழைப்பு விடுகின்றார்கள். எவ்வளவு மாற்றத்தை இந்த யுத்தம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே சாட்சி. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஐநா தூதுவர் ஆலயம், அதாவது பாலஸ்தீனத்தில் செயற்படக்கூடிய ஐநாவினுடைய பணியாளர்கள் 100க்கு மேற்பட்டவர்களை காசாவில் கொன்று குவித்து, ஐக்கிய நாடுகள் சபை நடத்தும் பாடசாலைகள் மீது குண்டுகளை வீசி, ஐக்கிய நாடுகள் சபை மேற்கு கரையிலிருந்து பாலஸ்தீனர்களுக்கு உணவு, சுகாதார பொருட்கள், மருந்து பொருட்களை கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஐநாவினுடைய மேற்கு கரை தலைமையகத்தை குண்டு வீசி அழித்து அதில் இஸ்ரேலிய கொடிகளை ஏற்றி வைத்துவிட்டு
ஐநா காசாவில் போரை நிறுத்துமாறு 6 முறை மேற்கொண்ட தீர்மானங்களை கிழித்தெறிந்துவிட்டு ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே இஸ்ரேலுக்குள் வர முடியாது என்று சொல்லி அவருக்கு விசாவை மறுத்துவிட்டு ஐநா சர்வதேச சட்ட சாசனங்களை எல்லாம் கடந்து குழந்தைகள் இருக்கக்கூடிய பாடசாலைகள், அகதி முகாம்கள், மருத்துவமனைகள், காயமடைந்தவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள், குழந்தைகள் இருக்கக்கூடிய பாடசாலைகள் அத்தனையிலும் குண்டு வீசி 20,000 குழந்தைகள் உட்பட 90,000 பலஸ்தீன் மக்களை படுகொலை செய்த இஸ்ரேல் இன்று போர்க்குற்றத்தை பற்றி பேசுகின்றார்கள். எந்த ஐநாவின் பணியாளர்களை 100க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்களோ அதே இஸ்ரேல் என்று ஐநாவிடம் முறையிடுகின்றார்கள் என்று சொன்னால் காலம் பேசுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். காலம் பேசுவதில்லை, காத்திருந்து பதில் சொல்லும் என்று அண்மையில் சமூக வலைத்தளங்களில் கூட ஒரு விடயம் கூறப்பட்டது. அதை போலதான் ஐநாவை உதாசீனப்படுத்தி ஐநா பணியாளர்களை கொன்று குவித்து ஐநா பாடசாலைகளை நிர்மூலமாக்கி ஐநா அலுவலகம் மீதே குண்டு போட்ட இஸ்ரேல் இன்று ஐநாவிடம் முறையிடுகின்றார்கள். போர்க்குற்றம் குறித்து பேசுகின்றார்கள். போர்க்குற்றம் குறித்து பேசுவது சிக்கல் இல்லை, ஆனால் இஸ்ரேல் போர்க்குற்றம் குறித்து பேசுகின்றார்கள் என்பதுதான் ஒரு வேடிக்கையான விடயம். ஐநாவில் இன்று அவசரமான ஒரு முறையீட்டை செய்திருப்பதுடன் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தையும் கூட்டுமாறு அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்த இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ட்ரம்புக்கு ஒரு செருப்படி பதிலை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதி மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு நீங்கள் ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல என்பதையும், இந்த நாடுகளின் இறையாண்மையில் மூக்கு நுழைக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடனான உங்களுடைய வலிந்த அனாவசியமான போரின் காரணமாகவே ஹார்மோஸ் ஜலச்சந்தி பாதுகாப்பற்ற பாதையாக மாறியிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான உங்கள் போரில் நாங்கள் யாரும் இணையப் போவதில்லை. எண்ணெய் வர்த்தகம் தங்குதடையின்றி அமைய முன்பிருந்த நிலைக்கதை மீட்டெடுக்க நீங்கள் தான் அதற்கு வழி சமைக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் தான் இந்த போரை தொடங்கி இருக்கின்றீர்கள். உங்கள் முடிவுகள் சரியோ தவறோ என்பவற்றுக்கு அப்பால் ஐரோப்பா இந்த போருக்கு பொறுப்பேற்க முடியாது. இந்த போரில் பங்கேற்க இத்தாலி ஒருபோதும் முன்வராது. ஏனெனில் இதனால் எங்களுக்கு தீங்கையும் உயிரிழப்புகளையும் அழிவுகளையும் தவிர வேறு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. எனவே வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். நேட்டோ நாடுகளை மிகத்தர குறைவாக பேசியிருந்தார் ட்ரம்ப். அதையடுத்து நேட்டோ ஒரு வேட்டு அமெரிக்கா இல்லாவிட்டால் அவர்களின் கதை முடிந்துவிடும், இவர்கள் ஒரு காகித புலிகள் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசியிருந்தார். அதற்கு முதல் பதிலை அந்த தைரியமான பெண்மணி ஜார்ஜியோ மெலோனி கொடுத்திருக்கின்றார். தற்போது ஜெர்மனி என்னுடைய சான்சலரும் இந்த கருத்துக்களுக்கு கண்டனம் வெளியிட்டாலும் இத்தாலியினுடைய பதில் மிக கடுமையாக இருக்கின்றது. ஏற்கனவே ஸ்பெயின் காட்டிய வழியில் தைரியமாக அமெரிக்காவின் குற்றங்களை கூட சுட்டிக்காட்டும் அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இதுவரை அமெரிக்காவின் 5 நாட்களில் பங்குச்சந்தை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. 1,86,000 கோடி. அதாவது இந்த பங்கு சந்தைகளில் கடந்த 72 மணி நேரத்தில் அமெரிக்க பங்கு சந்தைகளில் இழப்பு ஏற்பட்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டு அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் இந்த போர் அமெரிக்காவுக்கு எதை பெற்றுக் கொடுக்கப் போகின்றது என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். நிபுணர்கள் பேசுகின்றார்கள், வல்லுநர்கள் பேசுகின்றார்கள், உலகின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் போர் வரி பிடித்த ட்ரம்பும் நெதன்யாகுவும் தங்களுடைய ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்தி இந்த உலகை அழிவுக்குள் இட்டு செல்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இறுதியாக தஜிகிஸ்தானிலிருந்து ஈரானுக்கு 3610 டன் மனிதாபிமான உதவிகளை ஏற்றி செல்லும் 110 லாரிகள் கொண்ட வாகன தொடரணி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், மருந்துகள், உணவு, சுகாதார பொருட்கள், கூடாரங்கள், கட்டுமான பொருட்கள் இவை அனைத்தும் அதிகாரபூர்வமாக அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அந்த 110 லாரிகளும் ஈரானை சென்றடைந்திருப்பதையும் ஈரான் ஜனாதிபதி பெசாஸ்கியான் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களோடு தோளோடு தோள் நிற்கும் சகோதர நாடுகளுக்கு ஈரான் மக்களினுடைய இதயங்கனிந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.